ரஜினி அவர்கள் தன்னுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் முக்கியமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் ப்ரொடியூசர் ஆக்கி அழகு பார்த்தவர். அப்படி இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு முத்து முத்தான பாட்டு மூலமா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்த இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புரொடக்ஷன்ல, பாவலர் கிரியேஷன் புரொடக்ஷன்ல எடுக்கப்பட்ட படம் தான் ராஜாதி ராஜா திரைப்படம். இந்த ராஜாதி ராஜா திரைப்படத்தை இயக்குனது ஆர் சுந்தரராஜன் அவர்கள். அவர் முதலா அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலே, அதாவது விஜயகாந்த் நடிச்ச அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலேயே ஹீரோவா ரஜினியை தான் ட்ரை பண்றாரு. அப்ப அந்த வாய்ப்பு அமையல. இப்ப பஞ்சவர்ணாச்சலத்தை ஒரு முறை பார்க்க போறார் சுந்தரராஜன் அவர்கள். அப்ப பஞ்சவர்ணாச்சலம் கொஞ்சம் டென்ஷனா இருந்திருக்காரு. அப்ப சுந்தரராஜன் அவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன டென்ஷன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இளையராஜா ப்ரொடக்ஷனில் ரஜினி ஒரு கால் ஷீட் கொடுத்துட்டாரு, எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் படம் பண்ணணும், கதை சிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரராஜன் அவர்கள், என்கிட்ட ஒரு ஒன்லைன் இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ராஜாதி ராஜா கதையை சொல்றாரு. பஞ்சுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு, ரஜினிகிட்ட சொல்றாங்க, ரஜினி ஓகே சொல்றாரு. ரஜினி நைட்டு முழுக்க யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பஞ்சு சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இது எஸ்பிஎம் சார் டைரக்ட் பண்ணுறதை விட கதை சொன்ன சுந்தரராஜனே டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எஸ்பிஎம் கிட்டையும் சொல்லி இந்த வாய்ப்பு சுந்தரராஜன் சாருக்கு வருது. சுந்தரராஜன் சார் இந்த ஷூட்டிங் டைமில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சொல்கிறார்.